சிவாய நம. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருக்கயிலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனம் 24வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ அம்பலவான தேசிக பிரமாச்சாரிய சுவாமிகள் திருவடிகளை மனம் மொழி மெய்களால் பணிந்து வணங்கிக் கொள்கிறேன். அருமையாக என்னை நாளும் இச்செம்மை நெறியில் செம்மைப்படுத்திக் கொண்டிருக்கும் எம் கோமல் சேகர் ஐயா அவர்களுடைய திருவடிகளை மனம் மொழிமையினால் பணிந்து வணங்குகின்றேன். நல்லதொரு பெரும் புலவரான எம் ராஜமாணிக்கம் ஐயாவினை அடியேன் நாளும் மறவாமல் என்னுடைய நித்தலும் என்னுடைய இந்த திருமுறை விளக்கத்திற்கு வழிகாட்டுதலை அமைத்து நாளும் நன்னெறியில் செலுத்திக் கொண்டிருக்கும் ஐயாவின் திருவடிகளை பணிந்து வணங்கிக் கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் இங்க வந்து கூடியிருக்கின்ற இணைய வாயிலாக இணைந்திருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை பணிந்து வணங்குகிறேன். அருமையாக விண்ணப்பம் செய்த மங்கையர்க்கரசி அம்மாவை வணங்கிக் கொள்கிறேன். எனக்கு நல்லதொரு வாய்ப்பினை நல்கிய இந்த அப்பர் அருள் நெறி மன்றத்திற்கும் அதனுடைய மூல வித்தாக இருக்கக்கூடிய சாந்தா சண்முகம் அம்மா அவர்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கம். திருவருளும் குருவருளும் துணை நிற்க வேண்டி சொன்னவார் அறிவார் உடனாய அரும்பன்ன வனமுலை அம்மனை வணங்கி இன்றைய அருமையான நாயன்மாரை சிந்திக்கும் நல்லதொரு நாளாக, பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாட்களெல்லாம் பிறவாத நாட்களில் என்று திருநாவுக்கரசர் பெருமான் சொல்லுவார். அதே போல இன்றைக்கு நாம் நாயன்மாருடைய குரு பூஜையிலே இணைந்திருக்கிறோம். அந்த வகையிலே இந்த நாள் ஒரு செம்மையான நாளாகும். எப்பொழுதும் போல அடியேன் இந்த நாயன்மாரனுடைய சிந்தனையை பகிர்வதற்கு முன் அடியனுடைய கணவர் அருமையான 9ஆம் திருமுறை திரு இசைப்பா, அதிலே திருமாளிகை தேவர் அருளிய அந்த பாடலை விண்ணப்பம் செய்வார் என்று சொல்லி முதலில் அவரை அடியேன் அன்புடன் அழைக்கிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். பிடியதன்னூறு உம்மை கொலமிகு கரியது வடிகொடுதனதடி வழிபடும் அவரிட கடி கணபதி வர அருளி நன்மிகு கோடை வடிவினர் பயில் வலி வலமுறையிறையே. திருமாளிகை தேவர் அருளிய 9ஆம் திருமுறை திரு இசைப்பா. திருச்சிற்றம்பலம். ஒலி வளர் விளக்கே உலர்விழா ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே தெளிவளர்பலிங்கின் திரள்மணி குண்டே சித்தத்துள் தித்திக்கும் தேனே அலிவலர் உள்ளத்து ஆனந்த கனியே அம்பலம் ஆடரங்காக வெளிவல தெய்வ கூத்துகந்தாயே தொண்டனேன் விளம்புமா விளம்பே. திருச்சிற்றம்பலம். நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். திருச்சிற்றம்பலம். இன்றைய நாள் ஒரு பொன்னான நாள். இன்று மகா தீபம், கார்த்திகை மாதம். அந்த கார்த்திகை தீபம் திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் ஒரு வெகு சிறப்பான நாள். அதோடு மட்டுமல்ல, நம்முடைய அருகாண்மை நாயன்மார்களிலே
கனம்புல்ல நாயனாரின் குருபூசை தினம். அந்த வகையிலே அந்த நாயன்மாரை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்று பிரதோஷம், வெள்ளிக்கிழமை. இத்துணை சிறப்புகளையும் பெற்ற இந்த திருநாளு நன்னாளு நாம் அவரை பற்றி சிந்திப்பது சால சிறந்தது. புல்லும் மரமும் ஓர் அறிவினவே, நந்தும் முரளும் ஈர் அறிவினவே, சிதலும் எறும்பும் மூ அறிவினவே, நண்டும் தும்பியும் நான்கறிவினவே, மாவும் மாக்களும் ஐ அறிவினவே, மக்கள் தாமே ஆறறிவு உயிரே. இது அருமையான ஒரு தொல்காப்பிய பாடல். அதோடு மட்டுமல்லாமல் திருவாசகத்துல சிவபுராணத்துல 26வது அடியில சொல்லும் பொழுது புல்லாகி பூடாய்னு மாணிக்க வாசகர் வரிசைப்படுத்தி கொண்டே போவார். முடிவுல முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்துழைத்தேன் எம்பெருமான். அப்படி புல்லுன்னா அது கீழ்மையானது. பிறப்புல ஆரம்பிக்கும் போதே புல்லாய் பூடாய்னு சொன்னாரு. அது ஓரறிவுடையது. இப்படியெல்லாம் புல் பற்றி நாம் இழிவாக எண்ணி விடாமல் அந்த புல்லை கொண்டு கூட இறைவனின் திரு அருளை பெறலாம் என வாழ்ந்து காட்டியவர் நம் கனம்புல்லர். இன்று நாம் காண இருக்கும் அந்த நாயன்மாருடைய இயற்பெயர் என்னவென்று தெரியவில்லை. ஆனால் அவர் செய்த அந்த செய்கை மூலம் கனம்புல் கொண்டு அவர் விளக்கு எரித்தமையால் அவருக்கு இது காரண பெயராக அமைந்தது. நமக்கு தெரியும், நாயன்மார்கள் தனியடியார்கள் 63 நாயன்மார்கள், தொகை அடியார்கள் 9 இப்போ ஒரு ஆராய்ச்சி தொகுப்பை திரு K.M. வெங்கட்ராமையா திருப்பனந்தாள் செந்தமிழ் கல்லூரி முன்னாள் முதல்வர் அவர் ஒரு ஆராய்ச்சி தொகுப்பு இந்த நாயன்மார்களை பற்றி ஒரு ஆய்வுரை செய்திருக்கிறார். அதுல என்ன ஆய்வுனா, இந்த நாயன்மார்களை பல்வேறு வகைப்படுத்தி வரிசைப்படுத்தி நமக்கு காட்டுகிறார். திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர் இவர்களுக்கு முற்பட்ட நாயன்மார் காலம் அப்படின்னு பார்க்கும்போது கிபி 300 600 ஆண்டு வரை கொடுக்கப்பட்டுள்ளது. அதுல ஒரு 17 நாயன்மாரை அவர் வரிசைப்படுத்துகிறார். முதல் நாயன்மார் நம்முடைய அமர்நீதியார். அந்த 17வது நாயன்மார் கோச்செங்கன் சோழன். நம்முடைய கனம்புல்லர் அதுல 15வது நாயன்மாராக வருகிறார். அதோடு மட்டுமல்ல, நாயன்மாருடைய பெயர் நமக்கு தெரியும், கனம்புல்லர். அவருடைய வழிபாடு லிங்க வழிபாடு. திருநட்சத்திரம் கார்த்திகை மாதம், அதாவது இன்று கார்த்திகை நட்சத்திரத்தன்று அவருடைய குரு பூஜை. நம்ம எப்பொழுதுமே எந்த வகையிலே நம் ஒரு நாயன்மாரை சிந்திப்போம் என்றால், முதலில் திருத்தொண்டர் தொகை வாயிலாக நம்பி ஆரூரை துணை கொண்டு நாம் சிந்திப்போம். அந்த வகையில 7ஆம் திருமுறையில நம்ம சுந்தரர் பெருமான் அருளிய அந்த திருத்தொண்டர் தொகையில இவரை எந்த சருக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்றால், அதுல மொத்தம் 13 சருக்கங்கள். 9வது சருக்கம் தான் இந்த கரைகண்டன் சருக்கம். கரைகண்டன் சருக்கத்துல வந்திருக்கிற முதல் நாயன்மார் நம்ம கனம்புல்ல நம்பி. அவரை நம்ம திருத்தொண்டர் தொகை வாயிலாக முதலில் பார்ப்போம். கரைகண்டன் கழல் அடியே காப்பு கொண்டிருந்த கனம்புல்ல நம்பிக்கும் காரிக்கும் அடியேன் அப்படின்னு யார் சொல்வது? நம்முடைய சுந்தரர் பெருமான் நம்பி ஆரூரர். இந்த இடத்துல அவர் ஒரே அடியில 2 நாயன்மார்களை சொல்லி இருக்கிறார். அதுல நம்ம என்ன பார்த்தோம்? கரைகண்டன், கரையை உடைய கண்டத்தை உடையவன். அது சிவபெருமானையே குறிக்கிறது. நமக்கு தெரியும், அது ஒரு சிவ மகா புராண செய்தி. அந்த கண்டம் எப்படி கரையாச்சு அப்படிங்கிற கதையெல்லாம் நமக்கு நன்கு தெரியும். அதாவது இந்த திருநீலகண்டம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த எப்பெல்லாம் திருநீலகண்டம் குறிப்பிடப்படுகிறதோ அது சிவபெருமானின் பெரும் கருணை செயல். அவர் உயிர்கள் மேல் கொண்டிருந்த அந்த பெரும் கருணையை அந்த நீலகண்டம் உணர்த்தும் நமக்கு. அப்படி கரைகண்டன் கழல் அடியே, கழல் அப்படிங்கிறது காலில் அணியும் ஓர் அணிகலன். அந்த கழலடிந்த
அந்த திருவடியே பாதுகாவலாக கொண்டிருந்த கனம் புல்ல நம்பிக்கும் அடியே அப்படின்னு நம்ம சுந்தரர் சொல்றாரு. இந்த இடத்துல ரொம்ப சிறப்பா சொல்லும் பொழுது கழல் அடியே, அந்த அடியேன்னு இருக்க ஏகாரம் இடைச்சொல் நமக்கு தெரியும். அந்த இடைச்சொல் தனியே நின்று பொருளினை உணர்த்தாது. அப்ப எப்படிங்க பொருளை உணர்த்தும் அப்படின்னா, அது ஒன்று பிரிநிலையாக வரலாம், இல்ல வினாவாக வரலாம், என் பொருளை உணர்த்தலாம், ஈற்றசையாக இருக்கலாம், தேற்றமாக இருக்கலாம், இசை நிறையாக இருக்கலாம். இப்படி 6 பொருள்களில் அந்த ஏகாரம் ஆன இடைச்சொல் வரும் அப்படின்னு யார் சொல்கிறார் என்றால் அந்த நன்னூல், இலக்கண நூலில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த இடத்துல எப்படி வந்திருக்கிறது? கழல் அடியேங்கிறது இறைவனுடைய திருவடியிலேருந்து மற்ற உறுப்புகளை பிரித்து காட்டியதால சுவாமியோடைய திருக்கண்ணோ எல்லாமே நமக்கு பாதுகாவல் தான். ஆனா இங்க கழல் அடியேன்னு குறிப்பிடப்படும் பொழுது அந்த திருக்கைகளிலிருந்து அப்படி பிரித்து காட்டியதால அது பிரிநிலை ஏகாரம் என்று கொண்டாலும் இந்த இடத்துல அது எதை உணர்த்துகிறது என்றால் தேற்ற பொருளை உணர்த்துகிறது. அதாவது அந்த உறுதி பொருளை உணர்த்துகிறது. இந்த இடத்துல கழல் அடியே அப்படிங்கிற சொல் தேற்றேகாரம் பயின்று வந்திருக்கிறது. அப்ப என்ன நினைக்கிறார் கனம் புல்லர்? இறைவருடைய திருவடிகளையே தன்னுடைய பற்றுக்கோடாக கொண்டிருந்த அந்த உறுதிப்பாடு அங்கே விளங்குகிறது. இது தொகை நூல். இப்போ வகை நூல்ல என்ன சொல்லியிருக்காங்க? திருத்தொண்டர் திரு அந்தாதி, அதை அருளியவர் நம்ம நம்பியாண்டார் நம்பி. அவர் என்ன சொல்றாரு? நன்னநகராய இருக்கு வேளியுர்தனில் நல் குரவாய் பொன்னகராய் நல் தில்லை புகுந்து புலிச்சிறுத்து மன்னவராய அரக்கு நல் புல்லை விளக்கெரித்தான் கல் நவில் தோல் எந்தை தந்தை விரான் எம் கனம் புல்லனே அப்படிங்கிறார். முதல் அடி என்ன? நன்னகராய இருக்கு வேலூர். நல்ல நகர்பாது. அந்த ஊர் பேர் என்னங்க? இருக்கு வேலூர். இது எங்க இருக்கு அப்படின்னா வடவெள்ளாற்று தென்கரைவால் இருக்கும் அந்த ஊர். இன்னைக்கு அது வேலூர் அப்படின்னு சொல்றோம். இது சேலம் மாவட்டம் ஆத்தூருக்கு வடக்கே 4 நாழிகை அளவில் பச்சை மலையின் வடசாரலில் உள்ளது. இன்னைக்கு நம்ம அதை பேலூர் தான் தோன்றீஸ்வரர் திருக்கோயில். இது எங்க இருக்கு? சேலத்திலிருந்து 30 கிலோமீட்டர் தூரத்திலையும், இல்ல வாழப்பாடி வழியா போனா வடக்கு பகுதியிலிருந்து 6 கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த திருக்கோயில் அமைய பெற்றிருக்கிறது. அப்படி அந்த இருக்கவேலூர்ல வாழ்ந்து வசித்து கொண்டு வருகின்றார் நம்முடைய கனம் புல்லர். நல் குரவாய். அப்போ அவருக்கு சுவாமி வறுமை அடைமாறு செய்கிறார். அதுவும் இறைவனுடைய திருவருள் தான். அப்படி வறுமை எய்திட அவர் என்ன நினைக்கிறாரு? தான் செல்வந்தனாக வாழ்ந்த ஊரிலே வறுமையோடு இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த ஊரை விட்டு எங்க போறாரு? பொன்னகராய நல் தில்லை புகுந்து. அது எப்படிப்பட்ட தில்லை? நல் தில்லையா? கோயில் என்று சொன்னாலே நம்முடைய சைவ சமய பெருமக்களுக்கு தில்லைதான் கோயில். அப்படி அந்த தில்லையோட சிறப்பை பத்தி சொன்னோம்னா இன்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கலாம். பொன்னகராய நல் தில்லை, அந்த தேவர்களுக்கெல்லாம் தலைவனாகிய சிவபெருமான் எழுந்து அருள்வாளித்துக் கொண்டிருக்கும் அந்த தில்லை. நாளும் 5 கூத்தை உலக உயிர் மேல் கொண்ட பெரும் கருணையனால் நிகழ்த்தி கொண்டிருக்கும் அந்த எம்பெருமான். இது ஏன் பொன்னகர் அப்படின்னா, நமக்கு முத்தி பேற்றி அளிக்கும் எம்பெருமான் அங்கு வீற்றிருப்பதால் அது பொன்னகர். இது திருத்தில்லை, அதாவது முத்தி திருவை வழங்கக்கூடிய தில்லை. நமக்கு தெரியும், திரு ஆரூர் பிறக்க முக்தி, சிதம்பரம் தரிசிக்க முக்தி, திருவண்ணாமலை இன்று நாம் மிக கோலாகலமாக விழா கொண்டிருக்கும் அந்த திருவண்ணாமலையை இங்கிருந்து கொண்டு நினைத்தாலே முக்தி. அவிநாசி கேட்க முக்தி தருவது, காசி இறக்க முக்தி தருவது. அப்படி அந்த இருக்கவேலூரில் நல் குரவு எய்திய காரணத்தினால் இங்க நம்ம நாயன்மார் எங்க வராருங்க? திருப்புலீச்சரத்து தில்லையிலே எழுந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் அந்த திருப்புலீச்சரத்து இறைவனுக்கு நல் புல்லால் விளக்கெரித்தான். அந்த புல் எவ்வளவு கீழ்மையானதுன்னு முதல்ல பார்த்தோம்.
அதை சொல்லும் பொழுது ஏன் நல்புல் அப்படின்னு சொல்றாருன்னா, அதனுடைய பயன்பாடு இறைவனுக்கு அந்த புல் ஆகி வந்ததால், அந்த புல்லால சுவாமிக்கு விளக்கேற்றியதால் அந்த புல்லும் ஒரு நற்பெயரை பெற்றது. அதனால் அது நற்புல். அப்படி நற்புல்லால் விளக்கெரித்தார். இறைவரின் திருப்புலிச்சிரம் என்னும் திருக்கோயிலில் விளக்கெரிக்கும் பணியினை அவர் செய்து வருகிறார் அப்படிங்கிறது நமக்கு புரிகிறது. இந்த நற்புல்னா எந்த புல்லை சொல்கிறார்? கனம் புல். இந்த கனம் புல் மென்மையானது, வீடு வேய்வதற்கு பயன்படுவது. என்ன பண்ணி கொண்டு வருகிறார்? தில்லையிலே அந்த கனம் புல்லை அறிந்து அதனை விற்று அதிலே வரும் பொருளை கொண்டு நெய் வாங்கி திருக்கோயிலிலே விளக்கெரித்த நாயனார் ஒரு நாள் அந்த புல் விலை போகாததால் அறிந்த அந்த புல்லையே தீக்கொளுத்தி அழகிய விளக்கு எரிப்பவர் ஆகினார். அவர்தான் கல் நவில் தோல். அந்த மூன்றாவது ஈற்றடிக்கு வரணும். ஈற்றடியில் என்ன இருக்கு? மன்னவராய அரற்கு நல் புல்லால் விளக்கெரித்தான் தான் நம்ம மூன்றாவது அடியான விளக்கம். இங்க மன்னவராய அரண், அரண்னா சிவபெருமான் திருப்புலிச்சிரத்தில் எழுந்து அருள்வாளித்துக் கொண்டிருக்கும் நம்முடைய தில்லை கூத்தன். அவன் கல், அவருக்காக விளக்கெரித்தவர் நம்முடைய கனம் புல்லர். அது நான்காவது அடி கல் நவில் தோல். இங்கே கல் என்று சொன்னது ஆகுபெயராய் மலையை குறிக்கிறது. நம்ம சொல்லுவோம் இல்லையா, மலை மலிந்த தோல் வள்ளல் மான கஞ்சாரனுக்கு அடியேன் எஞ்சாத வாழ்தாயின் அடியார்க்கும் அடியேன். அப்படி மலை போன்ற தோல். நம்ம கனம்புல்லருக்கும் தோல் எப்படி இருக்கிறது? கல். கல் என்பது அங்கே மலைக்கு ஆகி வந்ததால் மலை போன்ற தோல் வலிமையை உடையவன் நம் கனம்புல்லனை ஈற்று சொல்லோட சேர்த்துக் கொள்ள வேண்டும். பிறகு எந்தை தந்தை பிரான். எந்தை பிரான், எந்தையின் பிரான் யார்? என்னுடைய தந்தையோடு, கனம்புல்லரின் தந்தையின் பிரான் நம்முடைய சிவபெருமான். எந்தை தந்தை பிரான், அவனுடைய தந்தைக்கும் அந்த சிவபெருமானே தான் வழிபடும் தெய்வமாக இருக்கிறார். ஒண்ணும் இல்லைங்க, வழி வழியா மரபா நம்ம சொல்லுவோம் இல்லையா, பரம்பரையா நாங்க சைவ நெறியில் வந்து கொண்டிருக்கிறோம். அந்த வழி மரபு, அந்த வழி ஒழுக்கம் வாழ்க்கையில முதல் தலைமுறை அந்த சைவ சமயத்துல இருந்துட்டாலே அடுத்தடுத்து வர குழந்தைகளுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டாம். வாழ்க்கை கைங்கிற சொல்லி ஓரெழுத்து ஒரு மொழியில ஒழுக்கம் என்பதை குறிக்கும். அந்த வாழ்க்கை செம்மையானதாக அந்த சைவ சமயத்தை பின்பற்றினால் இருக்கும். அதுவும் அவங்க எப்படி பின்பற்றுகிறார்கள்? மரபுனரார், தந்தையும் அவருடைய எந்தையும் எல்லோரும் சிவபெருமானையே வழிபட தெய்வமாக அந்த ஓரிரை கோட்பாடு சைவ சமய நெறியினை பின்பற்றுபவர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட குலத்திலிருந்து வந்தவர் நம்முடைய கனம்புல்லர் என்று யார் பகர்கிறார்? நம்முடைய நம்பி ஆண்டார் நம்பி. இப்போ நம்ம விரிநூலுக்குள் சென்று விடுவோம். விரிநூல் தெய்வ சேக்கிழார் அருளிய பெரிய புராணம். அதுல 9 திருப்பாடல்களை நம்முடைய சேக்கிழார் பெருமான் கனம்புல்லருக்காக அருளி இருக்கிறார். எத்தனை பாடல்கள் அருளி இருந்தாலும் ஒவ்வொரு நாயன்மாரும் ஒப்பற்றவரே, இவருக்கு ஒப்புமை அவர் என்று சொல்லிவிட முடியாது. அவரவருக்கு நிகர் அவரவரே என்ற வகையிலே மிகச்சிறந்த இந்த கனம்புல்ல நாயனார் புராணத்தை நாம் பெரிய புராணம் வாயிலாக பார்ப்போம். முதல் பாடலுக்குள் செல்வோம். முதல் பாடலை முதலில் அடியேன் ஓதிவிடுகிறேன். திருக்கிளர் சீர் மாடங்கள் திருந்து பெருங்குடி நெருங்கி பெருக்கு வட வெள்ள இருக்கு வேளூர் என்பது இவ்வுலகில் விளங்குபதி. திருச்சிற்றம்பலம். இப்போ இந்த பாடலுக்கான விளக்கத்தினை எப்படி பார்க்க போறோம்? ஆற்று நீர் பொருட்கோள் வழியாக ஒவ்வொரு அடியா எப்படி ஆறு சீராக எந்த இடையீடு இல்லாமல் பாயுமோ அதுபோல இந்த செய்யுள்ள இருக்கிற அடிகளை அந்த வந்த சீர் வழியாகவே அந்த ஆற்றொழுக்க நடையிலேயே நாம் பார்க்க போகிறோம். முதல் அடி திரு கிளர் சீர் மாடங்கள் திருந்து பெருங்குடி நெருங்கி, அதாங்க முதல் அடி. அதுக்கு எப்படி விளக்கம் பாருங்கள். திருக்கிளர் நல்ல செல்வம் பெருகும் சிறப்பினை உடைய அந்த மாடங்கள். மாடங்கள்ங்கிறது வீடு.
அது எங்கே இருக்கு? திருந்து பெருங்குடி, நல்ல திருந்திய பண்பினை உடைய, அதுவும் எப்படிப்பட்ட பண்பு? தலைமை பண்பினை உடைய குடிமக்கள் நெருங்கி இருக்கிறார்கள். அது பெருங்குடி. அங்க இருக்க மக்கள்லாம் நல்ல பண்பினை உடையவர்களாக, அது எந்த சொல்ல புரியுது? திருந்து பெருங்குடி. அங்க இருக்க வீடுகள் செல்வ வீடுகளாக இருக்கின்றன, செல்வம் பெருகும் சிறப்பினை உடைய அந்த வீடுகள். இது எங்கே அமைந்திருக்கிறது என்று பார்த்தோம் என்றால், பெருக்கு வட வெள்ளாற்று தென்கரை பால் பிறங்கு பொழில் 2வது அடி. நல்ல வளம் பெருக்கும். பெருக்கு எதை பெருக்குகிறது? வளத்தை பெருக்கிறது. எந்த ஊர்ல நீர் வளமும் நிலவளமும் சிறப்பாக இருக்கிறதோ அந்த ஊர் இறைவனின் திரு அருளை பெற்ற ஊர் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. திருவருள் நன்றாக இருந்தால் அந்த ஊர்ல நீர்வளமும் நன்றாக இருக்கும், நிலவளமும் நன்றாக இருக்கும். அதே போல இங்க பெருக்கு வட வெள்ளாற்று தென்கரை பால், அந்த ஊருக்கு தென்கரையில இடப்பொருள். தென்கரை பால்னா அந்த தென்கரை இடத்திலே அப்படிங்கிறது பொருள். என்ன இருக்கா? பிறங்கு பொழில், நல்ல அழகிய பொழில்னா சோலைகள். சோலைகள் இருக்கின்றன. நல்ல நீர் இருந்தால் அங்க இயல்பாகவே நீர்வளம் நன்றாக இருந்தால் சோலைகள் இருப்பதற்கு எந்த ஒரு ஐயமும் இல்லை. அப்படி வளம் பெருக்கும் அந்த தென்கரையிலே என்ன இருக்கிறது? வருக்கை நெடும் சுலை பொழி தேன். வருக்கை என்ற சொல் எதை குறிக்கிறது என்றால் பலாவினை குறிக்கிறது. அந்த பலாமரங்கள்லாம் நிறைய இருக்காங்க அந்த சோலையில. அந்த பலாவின் கனி முற்றியவுடன் அந்த பலா பழங்கள் அப்படியே வெடிக்கும். அந்த பலாப்பழத்துக்குள்ள எப்படிப்பட்ட சுளைகள் இருக்கா? நல்ல நீண்ட நெடிய சுளைகள் இருக்கா. அந்த சுளையெல்லாம் வெடித்து அதுல இருந்து தேன் பொழிகிறதா. ஒரு கண்ணை மூடி ஒரு நிமிடம் அந்த காட்சியை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். எப்படி அழகான ஒரு சூழலை நமக்கு தெய்வ சேக்கிழார் அப்படியே படம் பிடித்து காட்டுகிறார். அருமையான ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது. அது தென்கரையிலே ஒரு அருமையான சோலை அமைய பெற்றிருக்கிறது. அந்த சோலை முழுமையாக அருமையான பலாமரங்கள் எங்கும் காணப்படுகின்றன. அந்த பலாமரத்தின் இருக்கின்ற பலா பழங்கள் வெடித்து அந்த சுளையிலிருந்து தேன் பொழிகிறது. அது பக்கத்துல இருக்க மடுவுல போய் நிறையுதுங்க. மடுனா பள்ளங்க. ஆற்றுல பள்ளமான பகுதிய, அந்த நீர் பள்ளமா இருக்கிற இடத்துக்கு மடுன்னு சொல்லுவோம். இந்த தேன் போய் அந்த ஆத்துல அந்த மடுக்குள்ள போய் விழுது. அந்த மடுவுல இருக்க நீர் எங்க போகுது? வயலுக்கு செல்கிறது. அப்போ வயல்ல எது பாயுது? நீர் மட்டும் பாயவில்லை, தேனாரும் பாய்கிறது. ஒரு பக்கம் சாதாரண நீர் போகிறது, அந்த நீரிலே இந்த பலாவினது தேனும் கலந்து அந்த வயல் அவ்வளவு செழிப்பாக வளர்கிறது. அப்படிப்பட்ட வயல்களை விளைய செய்யும் அந்த ஊர் இருக்கும் இடம்தான் இருக்குவேளூர் அப்படின்னு நமக்கு அந்த ஊரின் செழுமையினை சிறப்பினை தெய்வ சேக்கிழார் அறிமுகப்படுத்துகிறார். இவ்வுலகத்திலே விலங்குபதி பாருங்க, இன்றைக்கும் விளங்கி கொண்டிருக்கிறது. விலங்குங்கிறத வினைத்தொகையில போட்டிருக்கிறார். விளங்கியபதி, விளங்கும்பதி, விளங்கி கொண்டிருக்கிற பதி. யாரால் அந்த பதி விளங்குகிறது? கனம்புல்லர். கனம்புல்லர் அப்படின்னு சொன்னோன்னு அவர் எங்கப்பா பிறந்தாரு, எங்க வளர்ந்தாரு அப்படிலாம் கேட்போம்ல. அதனால இன்னைக்கு வரைக்கும் அந்த பதி ஒரு சிறந்து விளங்கிய பதியாக இருப்பதற்கு அந்த நாயன்மாரும் ஒரு காரணமாக இருக்கிறார். அப்படி ஒரு விளங்கிய பதி. 2வது பாடலுக்குள் செல்வோம். அடியேன் முதலில் பாடலை ஓதிவிடுகிறேன். அப்பதியில் குடிமுதல்வர்க்கு அதிபராய் அளவிறந்த எப்பொருளும் முடிவறியா ஏது பெரும் செல்வத்தார் ஒப்பில் பெரும் குண எழுந்தார் மெய்ப்பொருள் ஆவன ஈசற்கழல் என்னும் விருப்புடையார். அந்த பதியில, எந்த பதியில? இருக்குவேளூர் அப்படின்னு இவ்வளவு நேரம் அறிமுகப்படுத்தணும் அல்லவா? அந்த பதியில குடிமுதல்வர்களுக்கு அதிபதியாய், அந்த ஊரிலே ஒரு குடிக்கும் ஒரு தலைவர் இருப்பார். அந்த குடித்தலைவர்களுக்கெல்லாம் தலைமை பண்புடையவராய், தலைவராய் அளவிறந்த எப்பொருளும் முடிவறியா எய்து பெரும் செல்வத்தார். அந்த முதலடியில இருக்கிற ஈற்று சீர 2வது அடியோடு கொண்டு கூட்டிக் கொள்ளுங்கள். அளவிறந்த எப்பொருளும். அளவிறந்த எப்பொருள், அதாவது எண்ணிக்கையில இல்லாம அளவில்லாத
பொருள்கள் பலவும் நிறைந்த பெரும் செல்வத்தை உடையவராய். இவர் சாதாரணப்பட்டவர் இல்லைங்க. கணம்புல்லர் ஒரு பெரிய செல்வத்தை உடையவர், செல்வந்தர்னு சொல்லலாம். பொருள்களின் எல்லை காண இயலாதவாறு அந்த பொருளை வைத்திருக்கிறார். அப்படி செல்வந்தராக இருந்த போதிலும் அவர்கிட்ட என்ன ஒரு குணம் பாருங்க, ஒப்பில் பெரும் குணத்தினால் உலகின் மேம்பட எழுந்தார். ஒப்புமைனா அதுக்கு நிகர் சமானம் சொல்லலாங்க. ஒப்பு இல்லைன்ட்டாலே ஒப்பில்லாத, அவருக்கு ஈடா எதையுமே சொல்ல முடியாது. இப்போ எப்படி சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை அப்படின்னு திருமந்திரத்துல நம்முடைய திருமூலர் சொல்வார் அல்லவா, அருளுவார் அல்லவா. அது போல இவர்கிட்ட எப்படிப்பட்ட குணமாங்க, ஒப்பில் பெரும் குணம். ஒப்பில் பெரும் குணத்தினால் உலகின் மேம்பட நல்ல மேன்மையான நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறார். அந்த ஒப்பில் பெருங்குணம் என்ன தெரியுமா, மெய்ப்பொருளாவன ஈசற்கடல் என்னும் விருப்புடையார். மெய்ப்பொருள், உண்மை பொருள் எது, இறைவரின் திருவடிகளே ஆகும் என்னும் மெய்மையை அவர் உணர்ந்தார். என்னைக்கும் நிலையானது சுவாமியோட திருவடிதான் அப்படிங்கிறத அவர் நன்றாக உணர்ந்தவர். அதான் மெய்ப்பொருள். இவர் இவ்வளவு செல்வந்தராக இருந்தாலும் இந்த செல்வம் மெய்யானது, இந்த செல்வம் நிலைத்திருக்கக்கூடியதுன்னு அவர் நினைக்கல. சித்தாந்தத்துல மெய்ன்னு சொன்னாலே நிலையான பொருள்னு சொல்லுவாங்க. அப்படி இவர் எதை நிலைத்த பொருளாக கருதினார், சிவபெருமான் மேல இருக்கிற அந்த திருவடிகள் மேல, அந்த திருவடிகள் மேல் அவர் கொண்ட பற்றையே அவர் விரும்பியது, அதுதான் உண்மையானது அப்படிங்கிறத அவர் உறுதியாக கொண்டிருந்தார். இவருடைய வரலாறுன்னு இல்ல, நம்ம ஒவ்வொரு நாயன்மார்களுடைய வரலாறை பார்த்தோம் என்றாலும் இதே கருத்து தான் அமைய பெற்றிருக்கும். நம்ம சிறுத்தொண்டர் புராணத்திலையும் அப்படிதான் வரும். தெள்ளி வடித்து அறிந்த பொருள் சிவன் கடலில் செறிவென்றே, முதல்ல அவர் பேர் பரஞ்சோதியார்னு இருக்கும். அவர் அறிமுகப்படுத்த போட்ட போது அந்த சேனாதிபதியாக, பெரும் தலைவராக, மன்னனுக்கு பெரும் சேனாதிபதியாக இருந்த போது அப்பவும் அவர் என்ன நினைச்சிருந்தார், ஒரு கருத்து, தெள்ளி வடித்து அறிந்த பொருள் சிவன் கடலில் செறிவு அப்படின்ற ஒரு உறுதிப்பாடு நம்ம சிறுத்தொண்டர் புராணத்திலையும் பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம சண்டேச நாயனார் புராணத்தை எடுத்துக்கொண்டாலும் ஆயகலைகள் 64 நமக்கு தெரியும். அதுல அவர் சொல்லியிருப்பாரு, அலகில் கலையின் பொருட்கு எல்லை ஆடும் கழலே என கொண்ட செலவு மிகுந்த சிந்தையின் தெளிந்தார் நம்முடைய சிறிய பெருந்தகையார். ஆரம்பத்துல அவருக்கு பேரு விசார சருமனார் அப்படின்னு அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பார். பிறகு அப்புறம் இறைவனால் அருளப்பட்ட பிறகு அவருக்கு சண்டேசர் அப்படிங்கிற ஒரு பதம் கிடைக்கப்பட்டிருக்கும். அப்படி அதனாலதாங்க அவங்க எல்லாம் நாயன்மார். அவர்கள் செய்த செயல் மிகப்பெரிய செயல், அரிய செயல், நாம் எண்ணி கூட பார்க்க முடியாத செயல். அப்படி இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள். அவர்கள் எந்த செயல் செய்தாலும் அந்த செயலுக்கு ஒரு முட்டுப்பாடு வந்து விட்டால் தங்கள் உயிரை கூட துறக்க எண்ணி விடுவார்கள். அந்த உயிரை துறந்தாக அந்த செயலை செய்ய வேண்டும். சுவாமிக்கு திருவடிக்காக அவர்கள் தங்களை ஆட்படுத்திக் கொள்வார்கள். அவங்க இறைவனுடைய அடிமைகள் என்பதிலே சிவபெருமானுடைய திருவடிகளையே தங்களுடைய சிந்தையை வைத்திருப்பார்கள். தாங்கள் எந்த ஒரு செயலை செய்து கொண்டே வருகிறார்கள். இப்ப உதாரணத்துக்கு அன்னம்பாளிக்கும் ஒரு செயலை செய்கிறார்னா அதுல ஒரு முட்டுப்பாடு வந்துருச்சுன்னா தங்களுடைய இன்னுயிரை துறப்பதற்கும் யோசிக்க மாட்டார்கள். ஏன்னா அவங்களுடைய உறுதிப்பாடு அத்தகையது. அதனாலதான் அவங்க செயற்கரிய செயல்களை செய்ததால் தான் அவர்கள் அந்த நாயன்மார் பட்டியல்ல வரிசைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். மேலும் இந்த பாடல்ல ஒரு குறிப்பு இருக்குங்க. ஒவ்வொரு குடிக்கும் ஒவ்வொரு தலைவர் இருப்பார். அந்த தலைவர்களுக்கெல்லாம் தலைவராய் விளங்குபவர் குடி முதல்வர் அப்படின்னு ஒரு மெய்ப்பாடு இருக்கு. அந்த குடி முதல்வர் தான் நம்முடைய இந்த கணம்புல்லர் அப்படிங்கிற அடியன் பார்த்திருக்கிற இந்த உரை நூலுக்கு உரை ஆசிரியர் யாருன்னா, பெரிய புராணத்தின் அடியன் எந்த உரையாசிரியரை கொண்டு இதை பார்த்தேன் என்றால், முன்னை தருமை ஆதீன புலவர் சித்தாந்த நன்மணி சைவ சித்தாந்த சரப முனிவர் கு சுந்தரமூர்த்தி ஐயா இதற்கு உரையாசிரியர். அவர் அந்த உரையினுக்கு மேலும் சிறப்பு கூட்டி சொல்கிறார். சரிங்க, 2 பாடல்கள் திருப்பாடல்கள் இதுவரை சிந்தித்தோம். அடுத்து 3வது திருப்பாடலுக்குள் செல்வோம்.
ரொம்ப அருமையா இருக்கும் இந்த நாயன்மார் புராணம். 9 பாடல்களும் போற விதமே தெரியாது, அவ்வளவு அருமை அற்புதம். 3வது திருப்பாடல் எப்பொழுதுமே இந்த மாதிரி ஞானாசிரியர் அருளியது, அதாவது சேக்கிழார் பெருமானாகட்டும், நம்ம திருஞான சம்பந்த பெருமான், திருநாவுக்கரசர், இவர்களாம் அருளிய இந்த ஞான நூல்களை சொல்லும் பொழுது நான் இதை படிக்கிறேன், இதை வாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாதான். அடியனுக்கு அங்க ஒரு பெரிய அருளாளர் சொன்னது, நீங்க எப்ப இதெல்லாம் சொன்னாலும் இதை ஓதுகிறேன்னு சொல்லுங்க. ஐயா, எனக்கு முறைப்படி ஓத தெரியாது, அதாவது இந்த ஓதுவாரெல்லாம் ஓதுவாங்கல்ல, அந்த மாதிரி ராகப்படி எனக்கு சொல்ல தெரியாதுன்னா, இல்ல, நீங்கள் படித்தாலும் வாசித்தாலும் அது ஞான நூல், அதனால நீங்க அதை எப்படி சொல்ல வேண்டும், ஓதுதல் அப்படிங்கிற அந்த சொல்லை தான் சொல்ல வேண்டும். அதனாலதான் ஞான நூல் தன்னை ஓதல் ஓதுவித்தல் நற்பொருளை கேட்பித்தல் தான் கேட்டல் நன்றா இனமில்லா பொருள் அதனை சிந்தித்தல் ஐந்தும் இறைவன் அடி அடைவிக்கும் எழில் ஞான பூசை அப்படின்னு நம்ம சிவஞான சித்தியார்ல சொல்லியிருக்கு இல்லையா. அதனால இந்த பாடல்களை எல்லாம் நம்ம சொல்லும் போது அது ஓதுறதா தான் சொல்ல வேண்டும். அப்படி இப்போ இந்த ஞான எழில் ஞான பூசையில நம்ம 3வது பாடலை சிந்திக்க உள்ளோம். தாவாத பெருஞ்செல்வம் தலை நின்ற பயன் இது. தாவாத பெருஞ்செல்வம், தாவுதல் அப்படின்னா கெடுதல், தாவு அப்படின்னா கேடு, தாவாதன கேடு அல்லாத இல்ல கெடுதல் இல்லாத. அப்போ பெரும் செல்வத்தின் பெற்ற பயன் இது, கெடாத பயன் இது அப்படிங்கிற உள்ளத்தாராய். இப்ப இந்த தாவாத பெரும் செல்வம், செல்வம் பற்றி சொன்ன உடனே எனக்கு புறநானூற்றுல மதுரை கனக்காயனார் மகன் நக்கீரன் சொல்லியிருப்பார், செல்வத்து பயனே ஈதல். ஒரு செல்வம் பெற்றிருந்தால் அதனுடைய பயன் ஈதல், அந்த ஈத்துவக்கும் இன்பம் இருக்க வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். நம்முடைய நாயன்மார் அதையும் தாண்டி இவர் என்ன சொல்றாரு, தாவாத பெரும் செல்வம் தலை நின்ற பயன் இது. எது? ஓவாத ஒளிவிளக்கு சிவன் கோவில் உள்ளெரித்து. அவர் பெற்ற பெரும் செல்வத்தின் பயன், தலையாய பயன் என்ன தெரியுமா? அவர் எதை பயனாக நினைத்திருந்தார்? இடையீடு இல்லாமல் ஒளி விளக்குகளை சிவன் கோவில் உள்ளே எரிப்பதுதான் தான் பெற்ற செல்வத்தின் பயனாக கருதினார். அப்படி நம்ம திருநாவுக்கரசர் பெருமானையா சொல்லுவார் இல்லையா, விளக்கிட்டார் பேரு சொல்லி மெய்நெறி ஞானமாகும். அது போல இவர் என்ன சொல்றாரு, தான் பெற்ற செல்வத்தின் பயன், தலையாய பயன், சிறந்த பயன் என்னவென்றால் ஓவாத ஒளி விளக்கு, இடையீடு இல்லாம. இப்போ காலை வைகரை பொழுதுல ஏற்றி வைத்தா விளக்கு முழுமையா அந்த யாமம் வரைக்கும் எரியிற மாதிரி சிவன் கோவிலில் திருவிளக்கு ஏற்றுதல் தான் அவர் செல்வம் பெற்ற பயனாக கருதினார். எல்லா செல்வந்தர்களுக்கும் இந்த சிந்தனை வந்துருமா என்றால், இவர் எங்க வச்சிருக்கிறார் தன்னுடைய பற்றை? அதுக்குதான் அந்த 2வது சொல்லிட்டாங்க, இறைவனின் அந்த திருவடியிலே பற்று. அந்த முதல் 2வது பாடலை நம்ம பார்த்தோம் இல்லையா, அவர் எதன் மேல் பற்று கொண்டிருந்தார்? மெய்ப்பொருளாவன ஈசற்கழல். அந்த மெய்ப்பொருள் அதுதான் பொருள் பெற்றதின் மெய்யான பொருள். பொருள் பெற்றதுக்கே அவர் செல்வந்தரா இருந்ததையுடைய பயனே என்னன்னா, திருக்கோயில விளக்கெரிக்கிறதுக்கு தான் சுவாமி எனக்கு செல்வம் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு நினைச்ச அந்த உயர்ந்த தன்மை. சரி, கோவில்ல விளக்கேற்றி விட்டு வந்து விடுவாரா? திருக்கோயில விளக்கு மட்டும் போட்டுட்டு சாமியை கையெடுத்து கும்பிட்டுட்டு வந்துருவாரானா? இல்லைங்க, நாவார பரவுவார். எப்படி பரவுவாரா? நாவார பரவுவார். எப்படி நாவார பரவணும்? வாழ்த்த வாயும் நினைக்க மட நெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை. திருநாவுக்கரசர் பெருமான் எப்படி வாழ்த்தணும்னு சொல்லித்தர திரு அங்கமாலையில, வாயே நீ வாழ்த்து கண்டாய், வாய் பெற்ற பயன் இறைவனை வாழ்த்த வேண்டும் அப்படின்னு சொல்றார். அப்புறம் நாவார பரவுவார், பரவுது. இறைவனை வாயால் வாழ்த்தி கையால், கைகால் கூப்பி தொழீர். இந்த கை பெற்ற பயன் என்ன? கைகால் கூப்பி தொழீர். அப்படியே திருக்கோயில போய் விளக்கு போட்டு நாவார பாடி கையால கூப்பி தொழுது இந்த உடம்பால வணங்கி, அது பஞ்ச நமஸ்காரமோ எந்த நமஸ்காரமாக இருந்தாலும் இறைவனை வணங்கி, தலையே நீ வணங்காய் தலைமாலை தலை கணிந்து தலையாலே பலிதேறும் தலைவனை தலையே நீ வணங்காய், அப்படி வணங்கி இப்படியெல்லாம் வழிபாடு செய்து கொண்டு வருகிறார். அப்ப என்ன ஆகுது?
நல் குறவு வந்து எய்த, நல் குறவுங்க வறுமை, வறுமை வந்து எய்த, எய்தன்னா வந்து அடைதான், தானா தேடிட்டு வறுமை வருதான். இப்போ நம்ம என்ன நினைப்போம், நம்ம சாதாரண இந்த உலக இயல்பு உள்ள வாழ்க்கையில இருக்கிறோம்னா நம்ம என்ன நினைச்சுப்போம், சுவாமி சதா சர்வகாலமும் உன்னை பத்தி தானே நான் வழிபாடு செஞ்சேன், உன் கோயில்ல தானே நான் விளக்கு போட்டேன், எனக்கு இப்படி நீ நல்குறவு தரலாமா, வறுமையை தரலாமா அப்படின்னா வினாவினை இறைவன்கிட்ட விண்ணப்பமா கேட்போம். ஆனா இவர் எப்படி, இவர் இறைவனுடைய திருவடிகளையே பக்தி கொண்டதுனால எல்லாம் திருவருள், இந்த வறுமை வந்தது கூட இறைவனுடைய திருவருள் தான் அப்படிங்கிற அந்த மனப்பக்குவம் உடையவர் ஆதலால் அந்த இடத்துல வறுமையோட, எப்பொழுதுமே ஒரு வறுமை வந்ததுன்னு வச்சுக்கோங்க, நம்ம பெரும் செல்வந்தரா ஒரு ஊர்ல இருக்கோம், வறுமை வந்து விட்டது, அந்த வறுமையோட அந்த ஊர்ல இருந்தால் நம்ம 4 பேர் 4 விதமா பேசுவாங்க, அப்ப இருக்க தகாது என்று எண்ணி இவர் என்ன பண்றாரு, தேவாதி தேவர் பிரான் திருத்தில்லை சென்றடைந்தார். தேவாதி தேவர் பிரான், தேவர்களுக்கெல்லாம் தலைவரான தேவர் நம்முடைய சிவபெருமான், அவர் எழுந்து அருள் இருக்கும் அந்த திருத்தில்லை, முத்தி திருவை வழங்குகின்ற அந்த தில்லையை சென்று சேர்கிறார். அந்த ஊர்ல வசித்தா நம்ம வந்து 4 பேர் 4 விதமா பேச நேரிடும். அப்புறம் இவர் வந்து இப்படி அடுத்து என்ன செய்ய போறாருன்னு பார்த்தாலே நம்ம தெரிஞ்சிடும் ஏன் அந்த ஊரை விட்டு அவர் வந்தார். 4வது திருப்பாடல என்ன சொல்றார், தில்லை நகர் மணிமஞ்சுள் ஆடுகின்ற சேவடிகள் அல்கிய அன்புடன் இறைஞ்சி. தில்லை நகர் நம்முடைய சிதம்பரம், அந்த சிதம்பரத்திலே அழகிய அம்பலத்திலே ஆடும் சிவந்த திருவடிகளை உடைய எம்பெருமானை எப்படி வணங்க வேண்டுமா, அல்கிய அன்புடன் இறைஞ்சி. இவ்வளவு வறுமை வந்த பிறகும் அவர் வந்து எந்த வினாவையும் சுவாமிகிட்ட எழுப்பல, எல்லாம் இறைவனின் திருவருள், இதுதான் அவன் சித்தம் அப்படின்னு அப்படியே அதை ஏற்றுக்கொண்டு நிறைந்த அன்புடன் வணங்கி. இதெல்லாம் நம்ம நாயன்மார்களுடைய வாழ்க்கையை பார்த்து சும்மா இந்த புராணம் கேட்பதோடு நின்று விடாமல் ஏதேது செய்தாலும் ஏதேது சிந்தித்திருந்தாலும் மாதேவா நின் செயலே என்று நினதருளாலே உணரின் என் செயலே காண்கிலேனே. சிவபோக சாரம் அதுதானங்க சொல்லுது. அதனால எல்லாம் ஓன் செயல்பா அப்படின்னு சொல்லி வறுமை வந்த போதும் அல்கிய அல்கியங்கிற சொல்ல போடுறார் பாருங்க. அப்ப கூட நிறைந்த அன்புடன் வணங்கி அமர்கின்றார். யாரு, நம்முடைய நாயன்மாரான இந்த கணப்புல்லர் அமர்கின்றாருங்கிறது விரும்பி இருக்கிறார், அந்த ஊருக்கு வந்து விரும்பி இருக்கிறார். வந்து என்ன செய்கிறார், புறம் எரித்த வில்லியார் திருப்புலீச்சரத்தின் கண் விளக்கெரிக்க. புறமெரித்த வில்லியார் யாரு, இது ஒரு சிவமகாபுராண செய்தி, திரிபுர எரித்த செய்தி பதிவிடப்பட்டிருக்கிறது. முப்புறங்களையும் எரித்த வில்லை ஏந்திய அந்த இறைவர் அப்படிங்கிற அடைமொழி கொடுக்கப்பட்டிருக்கிறது. முப்புறமாவது மும்மலகாரியம் அப்படின்னு நமக்கு திருமந்திரம் சொல்கிறது. ஆனா அந்த செய்தி, அந்த வீர செய்தி இங்க குறிப்பிடப்பட்டிருக்கிறது நம்முடைய சிவபெருமானுக்கு. அப்படி அந்த திருப்புலீச்சரத்துல, திருப்புலீச்சரத்தின் கண் அப்படின்னா திருப்புலீச்சரம் என்னும் அந்த கோயிலிலே விளக்கெரிக்க, விளக்கெரிக்கன விளக்கேற்றும் பணியிலே ஈடுபட இல்லிடை உள்ளன மாறி எரித்து வரும். இல்லிடை உள்ளன அப்படிங்கிறது தம்முடைய இல்லத்திலே உள்ள பொருட்களை எல்லாம் விற்று, ஏன்னா அவர் தான் இப்ப வறியவர் ஆயிட்டாரு, செல்வந்தரா இருந்தவர் வறியவராகி விட்டார், எல்லாம் இறைவருடைய திருவருள் என்று நினைத்து அந்த பொருட்களையும் என்ன பண்றாரு, விற்று தன்னுடைய குடும்பத்திற்காகவோ தன்னுடைய குடும்பத்தை மேன்மேலும் செம்மைப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிலாம் அவர் நினைக்கவே இல்லைங்க. என்ன பண்றாரு, அந்த பொருளை கொண்டு நெய் வாங்கி திருக்கோயிலிலே விளக்கெரித்து வந்தார். அதாவது தாங்கள் எந்த செயலை எடுத்துக்கொண்டால் அந்த செயல ஒரு முட்டுப்பாடு வந்து விட்டார், அதற்காக வருந்தி விடாமல் அவர்கள் செய்த செயலை எப்பாடுபட்டேன், எந்த பொருளை கொடுத்தாலாவது அந்த செயலை தொடர்ந்து செய்யும் அத்தன்மையை உடையவர்களாக நம்முடைய நாயன்மார்கள் காணப்படுகிறார்கள். இப்படி அவர் செய்து கொண்டு வருகிறார். அந்நாளில் அப்படிப்பட்ட ஒரு நாள்ல அப்படின்னு ஒரு திருப்பத்தை வைக்கிறார் நம்முடைய தெய்வ சேக்கிழார். தெய்வ சேக்கிழார் மாதிரி ஒரு திருப்பம் கொடுக்க யாராலும் முடியாது. ரொம்ப எளிமையா நமக்கு அந்த புராணத்தை உணர்த்தி விடுவார்.
5வது திருப்பாடல் என்ன சொல்றாரு? ஆய செயல் மாண்டதலன் பின் அயலவர்பால் இறப்பஞ்சி. ஆய செயல், ஆகிய செயல்னு பொருள். என்ன ஆகிய செயல்? இந்த இல்லிடை உள்ளன எல்லாம் மாறி விற்று அந்த அதற்கு விளக்கரித்து வரும் அந்த செயல் இனி மனையிலே விற்பதற்கு எந்த பொருளும் இல்லை. இனி அந்த செயல் செய்ய முடியவில்லை, அதனால் மாண்டது, தொடர்ந்து செய்ய முடியாமல் போனது. அயலவர் பால் இறப்பஞ்சி. சரி, நம்மகிட்ட தான் இல்ல, அயலவர் அக்கம் பக்கம் அருகிடம், அயல் நாடு பக்கத்து நாடு, அயலார் வீடு பக்கத்து வீடு, அருகில் இருக்கும் மற்றவரிடம் கொஞ்சம் கேட்டு பார்க்கலாம்ல. யாசித்து இறந்து, ஐயா கொஞ்சம் பணம் கொடுங்க, காசு கொடுங்க அப்படின்னு கேட்பதற்கு அஞ்சி, அடுத்தவர்கிட்ட கேட்பதற்கு என்ன பண்ணிருக்கிறாரு? அஞ்சி. காய முயற்சியில் அறிந்த கணம்புல்லும் கொடு வந்து. அப்போ அடுத்தவர்கிட்ட இறந்து யாசிக்க அவருக்கு விருப்பம் இல்லை. காய முயற்சி, உடம்பு காயம்னா இந்த உடம்பு, தம்முடைய உடல் முயற்சியால் அறிந்த கணம்புல்ல அறிகிறாரு. அதை தொகுத்து எடுத்து கொண்டு வந்துன்னு இருக்கணுங்க. கொடு வந்துன்னு இருக்கு. கொண்டுங்கிற சொல் கொடுன்னு வந்ததுனால அது இடைக்குறை, இடையில இருக்க அந்த எழுத்துக்கள் குறைந்து விட்டன, அது இடைக்குறை. மேய விலைக்கு கொடுத்து, மேய விலை அதற்கு ஈடான விலை. அவர் இருக்கிற செல்வந்தரா இருந்தவர் இந்த மாதிரி தன்னுடைய உடம்பால் வேலை செய்வாரானா, இறைவன் திருவடி மேல அன்பு கொண்ட காரணத்தினால அவர் இந்த காய முயற்சியால் கணம்புல்லை அறிகிறார். அடியேன் முதலே சொன்ன கணம்புல் புல்வகையை சார்ந்தது, மென்மையானது, வீடு வேய்வதற்கு பொருத்தமானது, அப்படி பயன்படுவது. மேய விலைக்கு கொடுத்து, அதுக்கு உரிய விலை கொடுத்து, அதனால் பெற்ற பொருளால் அந்த புல் நெய்யா மாறுச்சுங்க. முதல்ல அது புல்லா இருக்கு, அந்த புல்லை அறிந்து தொகுத்து ஒரு விலைக்கு விற்கிறாரு. விற்பவர்கள் அந்த கொடுக்கிற பொருளை கொண்டு அது நெய்யாக மாறி, இப்ப ஈற்றடிய கொஞ்சம் அன்பயப்படுத்தி கொண்டு கூட்டிக் கொள்வோம். அது எந்த வரிசையில இருக்கு? தூய திரு விளக்கரித்தார் துளக்கரு மெய் தொண்டனார். அதை கொஞ்சம் மாற்றி துளக்கருமை தொண்டனார் தூய திருவிளக்கரித்தார். துளக்குங்கிற சொல் அசைவுன்னு பொருள். துளக்கு அரு அப்படின்னா அசைவற்ற அந்த உறுதிப்பாடோட மெய்மையான தொண்டனர். அந்த மெய்மையான தொண்டை நம்ம 3 விதமா விளக்கலாங்க. அவர் மெய்யால் செய்த தொண்டு, மெய்னா உடம்பு, அவர் தன்னுடைய உடம்பால் இந்த காயம் அந்த கணம்புல் அறிந்த அந்த தொண்டு, மன்னிக்கணும், உடலால் செய்த தொண்டு, அதனால் அது மெய் தொண்டு. அது மட்டுமல்ல, உண்மையான தொண்டு, மெய்மையான தொண்டு. எப்படி மெயின் இருக்கோ அப்ப பொய்ன்னு இருக்கும்ல, அப்ப இறைவன் மேல உண்மையான தொண்டாக அது செய்ததால் அது மெய் தொண்டு. அதோடு மட்டுமல்ல, சாத்திரம் வாயிலா பார்க்கும்போது மெய்ங்கிறது நிலையான தொண்டு. இறப்பில் தவம் எனப்பட்ட எஞ்ஞான்றும் அழியாத சரியை கிரியை யோகங்களாகிய சிவ புண்ணியங்கள் தான் இந்த மெய்மை தொண்டு. இது வீட்டு நெறியை வழங்கும் தொண்டு. அப்படி இந்த துளக்கருமை தொண்டனார் தூய திருவிளக்கினை எரித்தார். தூய திருவிளக்கினை ஏற்றி எரித்தார் அப்படிங்கிறது பொருள். 6வது திருப்பாடலுக்குள் வருவோம். இவ்வகையால் திருந்து விளக்கு எரித்து வர அங்கொரு நாள். இப்படியே அவர் கணம்புல்லை விற்பதன் மூலம் கிடைக்கும் பொருளை கொண்டு அந்த நெய்யை வாங்கி ஒளி விளங்குவதற்குரிய அந்த விளக்கை எரித்து வர சுவாமி என்ன பண்றாரு? மெய் வருந்தி அறிந்தெடுத்து கொடு வந்து விற்கும் பொல் எவ்விடத்தும் விலை போகா. அப்படி மெய் வருந்தி, உடல் வருந்தி அறிஞ்சு எடுத்து கொண்டு வந்த அந்த விற்கின்ற புல்ல எவ்விடத்தும், எங்கேயுமே ஒரு நாள் கணம்புல் விற்கலைங்க. அப்படி விற்காமல் வைத்ததும் இறைவனின் திருவருள் தான். இப்போ விற்கல, இதுல என்னுடைய செயல் எதுவுமே இல்லை அப்படின்னு அவரை உணர வைக்கிறார். அவருடைய செயலாவது ஒன்றும் இல்லை. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? பெரிய செயல் தான் இறைவனுடைய திருவருள், சின்ன செயல்லாம் நம்மளே செய்யறோம். ஒண்ணும் இல்லை. நம்ம இப்ப மூச்சு ஒண்ணுனால இறைவன் திருவருள் இருந்தாதான் அந்த மூக்குல இருந்து அந்த காற்று வரும், சுவாசம் வெளிப்படும். சுவாமி நினைச்சாருன்னா எப்ப வேணாலும் யாருக்கு என்ன வேணாலும் பண்ணலாம்.
அப்போ எந்த ஒரு செயலுமே அது சிறிய செயலா பெரிய செயலாங்கிறது கருத்து கிடையாதுங்க. அது சின்னதோ பெருசோ எல்லாம் இறைவனோட திருவருளாலதான் நடக்குது அப்படிங்கிறத நாம் உணர ஆரம்பித்து விட்டாலே நமக்கு கவலை, துன்பம், வாழ்க்கையில வருத்தமே ஏற்படாதுங்க. எது நடந்தாலும் அதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்கிற அந்த பாவனை, அந்த இருவினை ஒப்பு, மகிழ்ச்சின்னு கூட சொல்லக்கூடாது, எதையுமே அப்படியே எடுத்துக்கொள்வது. அப்படி இவர் என்ன பண்றாரு, உடல் வருந்தி அதை எடுத்துட்டு வர்ற புல்லும் விக்கல. அதுல போடுறாரு பாருங்க, எவ்விடத்து விலை போகாது ஒழியவும் இப்பணி ஒழியார். அந்த புல்லு விலை போகல, ஆனாலும் அவர் கொண்டிருந்த அந்த உரைப்புத்தன்மை என்ன, இந்த விளக்கு திருப்பணியை அவர் விடவில்லை. அந்த கைவிடாதவராய் என்ன பண்றாரு, அரி புல்லினை மாட்டி அணி விளக்காய் இடையெரிப்பார். அந்த அறிந்த அந்த புல்லையே தீ கொளுத்தி அழகிய விளக்கை எரிப்பவர் ஆனார் அப்படிங்கிறது 6வது திருப்பாடல். 7வது திருப்பாடல், முன்பு திருவிளக்கு எரிக்கும் முறை யாமம் குறையாமல். தில்லையிலே இவர் திருப்புலீச்சரத்துல இறைவரின் திருமுன்பு விளக்கெரிக்கும் முறைப்படி தாம் கருதிய அந்த யாமங்களில் குறையாமல். யாமம்னா என்னன்னா, ஒரு நாள், அதாவது பண்டைய தமிழர் நெறி ஒரு நாளை 6 பொழுதுகளாக பகுத்திருந்தார்கள். அது சிறு பொழுதுன்னு சொல்லுவாங்க. முதல் அது வைகறை, காலை, நண்பகல், ஏற்பாடு, மாலை, யாமம். இந்த யாமம்ங்கிற பொழுது எவ்வளவு நேரம்னா நள்ளிரவு நேரம், இரவு 10 மணியிலிருந்து இரவு 2 மணி வரைக்கும். இவர் ஏற்றுகிற அந்த வைகறை பொழுதுல ஏற்ற அந்த விளக்கு யாமம் வரைக்கும், இரவு 2 மணி வரைக்கும் விளக்கு எரியும். அந்த அளவுக்கு அந்த விளக்குல நெய் போட்டு ஏற்றுவார். இப்போ அவர் கணப்புல்ல மாட்டி விளக்கா எரிச்சிட்டாரு. கணப்புல்லுங்கிறது மென்மையான புல்லுங்கிறதுனால ரொம்ப நேரம் எரியாது. கொஞ்ச நேரத்துல இது பொச பொசன்னு இந்த பஞ்சு மிட்டாய் மாதிரி கொஞ்ச நேரம் தான் அது தீர்ந்து போயிடுச்சு. இப்ப அவர் அதுக்காக தன்னுடைய இந்த விளக்கு ஏற்றுகிற அந்த பணிக்கு ஒரு மாற்று ஏற்பாடெல்லாம் செய்யல. என்ன நினைக்கிறாரு, மென்புல்லும் விளக்கெரிக்க போதாமை. அந்த மென்புல் விளக்கெரிக்க ஒரு நாள் யாமம் முழுதும் விளக்கெரிப்பதற்கு போதவில்லை, பத்தல. அந்த ஈற்றுச்சொல் மெய்யான அன்பு புரிவர். இவருடைய அன்பு எப்படிப்பட்டது, மெய்மையான அன்பு. மெய்மையான அன்பினால் திருத்தொண்டு செய்பவரால் அந்த நாயனமார் என்ன பண்றாரு, அடுத்த விளக்கு தம் திருமுடியையே திருவிளக்காக ஏற்றுகிறார். சுவாமி அந்த தெய்வ சேக்கிழார் பாருங்க என்ன சொல் போட்டிருக்காரு, முடியை விளக்காக எரித்தார்னு போடலைங்க. அடுத்த விளக்கு தம் திருமுடியை என்புருக மடுத்தெரித்தார். இறைவன்ட்ட போனாதான் அது திருவருட் பிரசாதமா. அப்போ இங்க முடி முடிதான், நம்முடைய முடிதான். ஆனா இவர் திருமுடின்ற சொல்ல சேக்கிழார் பெருமான் ஏன் போட்டிருக்கிறார்னா, தன்னுடைய தலையே ஒரு விளக்காக ஏற்றினார் இல்லையா. எப்படி எரிந்தது அது, அன்பினாலே. அந்த அன்பு சுவாமி மேல வச்சிருக்கிற அந்த அளவு கடந்த நிறைந்த அன்பினாலே எலும்பும் கரைந்து உருகுமாறு அந்த தீயை மூட்டி தலையிலேயே அந்த முடியையே திரியா போட்டு எரிக்கிறாருங்க. அப்படி எரித்ததால் இரு வினையின் தொடக்கெரித்தார். இருவினை, நல்வினை, தீவினை, இந்த இரு வினைகளின் தொடக்க எல்லாம் எரித்தவர் ஆனார். நமக்கு தெரியும், நல்வினை பயனால் மனித பிறப்பு, நல்ல குடி, தேவகதி இதெல்லாம் விளையும். ஆனாலும் அது என்னங்க, பொன் விலங்கு. தீவினை பயனால் மிருககதியும் நரகமும் அமையும், அது இரும்பு விலங்கு. மொத்தத்துல ரெண்டுமே விலங்குதாங்க. பிறப்பு அறுக்க இந்த 2 வினைகளையும் நீக்க வேண்டும். இந்த நல்வினை, தீவினை இரண்டும் தான் இந்த பிறப்பு இறப்பிற்கு காரணமாக அமைகிறது. அதனாலதான் நம்முடைய தெய்வ புலவர் திருவள்ளுவர் சொல்லும் பொழுது சொல்றார், இருள் சேர் இருவினை, இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. அதாவது கடவுளுடைய உண்மை புகழை விரும்பி அன்பு செலுத்துகிறவரிடம் அறியாமையால் விளையும். இதுக்கு ஏன் இருள்னு போட்டார்னா, அது அறியாமையை விளைப்பதால் அறியாமையால் விளையும் இரு வகையும் வினையையும் சேர்வதில்லை. அதே போல நமக்கு தெரியும், விளக்கிட்டார் பேரு சொல்லி மெய்நெறி ஞானமாகும் அந்த திருநாவுக்கரசருடைய வாக்கு.
இத்திருத்தொண்டின் பயனாக நமக்கு என்ன கிடைக்கும்? ஞானமும் அதன் பயனாக வீடு பேரும் நாயனார் அடைதல் ஒருதலை ஆதலில் இங்கு தம் முடியையே விளக்காக எரித்ததோடும் எதையும் ஒன்றாக எரித்தார், இரு வினைகளின் தொடக்கையும் எரித்தார். சொல்வது யார்? உரையாசிரியர் நம்முடைய சைவ சித்தாந்த சரபர் முனிவர் கு. சுந்தரமூர்த்தி ஐயா அவர் சொல்றார். அப்படி அந்த இருவினையும் தொடக்கை எரித்தார். அடுத்தது இந்த சைவ சித்தாந்தம் என்னங்க சொல்லுது? பதி பசு பாசம் முப்பொருள் உண்மை நமக்கு தெரியும். நிறைய பேர் அது நன்றாகவே உய்த்துணர்ந்திருப்போம். இருந்தாலும் ஒரு நினைவூட்டல். பதின்றவன் இறைவன், அவன் ஒருவன். பசு உயிர்கள், அவை எண்ணில் அடங்கா. பாசங்கிறது மும்மலங்கள். ஆணவம், கன்மம், மாயை. ஆணவம்ங்கிறதா மூலமலம். இந்த இறைவனை அடியார்கள் வழிபட்ட முறைமையை நம்ம மூன்றா பிரிக்கலாம். குரு வழிபாடு, லிங்க வழிபாடு, சங்கம வழிபாடு. நம்ம கணம்புல்லர் எவ்வாறு வழிபட்டார் என்றால் லிங்க வழிபாடு. இந்த லிங்க வழிபாடு செய்பவர்களுக்கு கண்மவினை நீங்கும். அதாங்க இந்த இருவினை நீக்கம், நல்வினை தீவினை. இந்த இரு வினைகளை நீக்கி அது என்னத்தை கொடுக்குங்க? முத்தி பேற்றை அளிக்கும். அதாங்க நம்முடைய கணம்புல்ல நாயனார் வழிபட்ட முறைமை. அடுத்தது 8வது பாடல். தங்கள் பிரான் திருவுள்ளம் செய்து தலை திருவிளக்கு பொங்கிய அன்புடன் எரித்த. இங்க இவர் உரைப்புடன் செய்த இந்த பணியை இறைவர் தம் திருவுள்ளத்திலே ஏற்று தங்கள் பிரான், தங்கள் பிரான்கிறது இங்க நம்முடைய பிரானாகிய சிவபிரான் திருவுள்ளம். அவர் இந்த அடியார் செய்த பணி என்ன பணி செய்தார்? தலையே வைத்து திருவிளக்காக ஏற்றி அவர் இறைவர் தம்முடைய உள்ளத்திலே அதை ஏற்றுக்கொண்டார். பொங்கிய அன்புடன் எரித்த பொருயில் திருத்தொண்டருக்கு. பொருயில் பொங்கிய அன்பு, அது எப்படிப்பட்ட அன்பு? மேல் மேலும் இறைவன் மேல் மிக்க அன்புடன், ஆறா காதல்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி எரித்த ஒப்பில்லாத அந்த திருத்தொண்டருக்கு. ஒப்பில்லாத திருத்தொண்டர், அவருக்கு ஒப்புமை. இந்த திருத்தொண்டருக்கு இவர் ஒப்புமை அப்படின்னு நம்ம அருபான்மை நாயன்மாரையும் நம்ம ஒப்பீடே காட்ட முடியாது. அவரவர் வழியில் அவரவர் உயர்ந்தனர். இப்ப திருநீலகண்டன் நாயன்மாராகட்டும், இல்ல நம்ம சிறுத்தொண்டராகட்டும், அவருக்கு இவர் ஒப்புமை, அவர் இவரை விட சிறந்தவர் அப்படின்னு நம்ம எந்த நாயன்மாரையும் சொல்லிவிட முடியாது. ஒவ்வொரு நாயன்மாரும் உயர்ந்தவரே. அவருடைய செயல்கள் அவரவர் விதத்திலே உயர்ந்தவை என்பதை நாம் உணர வேண்டும். அப்படி பொங்கிய அன்புடன் எரித்த அந்த ஒப்பில் திருத்தொண்டருக்கு, ஒப்புமை காட்ட முடியாத ஒப்பில்லாத திருத்தொண்டர், அந்த முத்தி திருவை பெற்ற தொண்டருக்கு மங்களமாம் பெருங்கருணை வைத்தருள. அது எப்படிப்பட்ட கருணை? சிவம் என்று சொன்னாலே மங்களம்ங்கிறது பொருளுங்க. அப்படி இறைவனார் நன்மை பெருகும், மங்களம்னா நன்மை பெருகும் அந்த பெரும் கருணையினை அருள்கிறார். அருளி அவர் எங்க கொண்டு போய் வைக்கிறார்? சிவலோகத்து எங்கள் பிரான் கணம் புல்லர். இந்த இடத்துல எங்கள் பிரான், எங்கள் பிரான்னு சொல்றது யாருங்க? நம்ம தெய்வ செக்கிழார் பெருமான். அவர் நம்மளோட சேர்த்துக்கிறார். எங்கள் பிரான் கணம் புல்லர், எங்கள் பெருமானாரான அந்த கணம் புல்ல நாயனார் சிவலோகத்தில் சேர்ந்து இனிதாக வணங்கி அங்கு அமர்ந்து அருளினார். இனிது இறைஞ்சி அமர்ந்திருந்தார், சிவலோகம் சென்று சேர்ந்தார் அப்படிங்கிறது பொருள். ஈற்றுப்பாடு. மூரியார் கலி உலகின் முடியிட்ட திருவிளக்கு பேரியார் அணிந்தாருக்கு எரித்தார்தம் கடல் பேணி. மூரி, மூரின வலிமை. மூரி என்று சொல் வலிமை. மூரியா வலிமை பொருந்திய கலி, கலிங்கிறது கடல். வலிமை பொருந்திய இந்த கடல் சூழ்ந்த உலகத்திலே, ஏங்க கடல் எப்படி வலிமை பொருந்தியது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கடலும் முத்தொழிலை செய்கிறது. எப்படி எம்பெருமான் ஐந்தொழில் கூத்து செய்யறாரோ அந்த மாதிரி கடலும் முத்தொழில் என்ன? படைத்து காத்து அழித்து அதனால் ஏற்படும் வலிமை. அந்த கடல்ல பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. அப்படி வலிமை பொருந்திய அந்த கடலில், கடலால் சூழப்பட்ட முடியிட்ட திருவிளக்கு பேரியார் அணிந்தாருக்கு எரித்தார்தம் கழல் பேணி.
தம் முடியையே திருமுன்பு இடும் விளக்காக, சுவாமிக்கு தன்னுடைய முடியையே அந்த திருக்கோயில்ல அந்த இடும் விளக்காக செய்த அவருக்கு பேரியார் அணிந்தாருக்கு. பேரியார் கங்கை என்னும் பேராற்றை, சுவாமி தலையில சிவபெருமான் கங்கை என்னும் பேராற்றை சூடியவர், அணிந்தவர். அந்த சிவபெருமானுக்கு திருவிளக்கு எரித்தார்த்தம் கடல் பேணி, எரித்தவர் யார்? நம்முடைய கணம் புல்லர். அவருடைய திருவடிகளை போற்றி, கழல்ங்கிறது இங்க தானியாக பெயர். கழல்னா எதை குறிக்கிறது? அந்த கழல் அணிந்த திருவடியை குறிக்கிறது. அப்படி திருவடிகளை போற்றி, நம்முடைய தெய்வசேக்கிழாருடைய பண்பு என்னன்னா, எப்பொழுதுமே ஒரு நாயன்மாருடைய புராணம் நிறைவேறும் போது ஈற்றுப்பாடல்ல கடைசி அந்த 2 அடிகள்ல தான் சொல்ல போகும் அடுத்த நாயன்மாரை பற்றிய அறிமுகத்தை வைத்திருப்பார். அந்த வகையில கடைசி ஈற்று 2 அடிகள் அடுத்த நாயன்மாராகிய காரியாரை பற்றியது. வேரியார் மலர்ச்சோலை, வேரியார், வேரி என்ற சொல் தேன்கிறது பொருளுங்க. தேன் பொருந்திய அந்த மலர்கள் நிறைந்த சோலை விளங்கும் திருக்கடவூர். அப்படிப்பட்ட அந்த திருக்கடவூரில் காரியார் தாம் செய்த திருத்தொண்டு கட்டுரைப்பாம். இப்படி திருக்கடவூரில் தோன்றிய காரிநாயனார் செய்த திருத்தொண்டினை நாம் சொல்வாம் என்று அருமையாக இதுகாரும் நாம் யாரை பற்றி சிந்தித்தோம்? நம்முடைய கணம் புல்லரை பற்றி. 4ஆம் திருமுறையில நம்முடைய திருநாவுக்கரசு பெருமான் 49வது பதிகத்துல திருக்குறுக்கை வீரட்டம், அதுல 9வது பாடல்ல இந்த கணம் புல்லர் பற்றி குறிப்பிடுகிறார். கணம் புல்லர்க்கு அருள்கள் செய்து காதலாம் அடியார்க்கு என்றும் குணங்களை கொடுப்பார் போலும் குறுக்கை வீரட்டனாரே என்று சொல்லி இன்றைய நிகழ்வாக நாம் கணம் புல்ல நாயனார் செம்மையாக சிந்தித்தோம். கணம் புல்ல நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி அருமையாக பெரிய சிந்தித்தோம். தெய்வ செக்கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. அடியேன் இதுவரை கேட்டிருந்த அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை வணங்கி விடைபெறுகிறேன். தென்னாடுடைய சிவனே